ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி பர்மி ஸ்டைலில் பேபியோ சாதம் தான் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு தக்காளி 3 கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 4 கட் பண்ணியிருக்கேன், காஞ்ச மிளகாய் 7 எடுத்திருக்கேன், பூண்டு 1 உரிச்சு வச்சுருக்கேன், கொத்தமல்லி தேவையான அளவுக்கு, வெள்ளை பட்டாணி ஒரு 1/4 கிலோ நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. காலையில் தான் வேக வச்சோம். ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வெங்காயத்தை போட்டு நல்லா செவரட்டும். ஒரு ½ பாயிலில் குக் பண்ணால் போதும். இப்போது நம்ம அந்த மசாலா உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் உருவி போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கிறனால நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா நம்மளுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பச்சை மிளகாய் போட்டுடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கு, அதோட தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல தக்காளி வேகட்டும், நல்ல மசாலாவும் வேகட்டும். நல்ல இதை தக்காளி நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். நானும் இப்போது அப்படியே கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வேகட்டும். காரம் வேணுனாலும் 1 ஸ்பூனு கார மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மீடியமான காரத்தில் தான் நான் குக் பண்ணியிருக்கேன். நல்ல மசாலா வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனு டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். நெய் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வேக வச்ச பட்டாணியை எடுத்து ஆட் பண்ணிடலாம். சுடசாதம் ஆல்ரெடி வடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த சுடசாதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலா வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். நல்ல மசாலா வெந்ததுக்கப்புறம் இந்த பட்டாணியை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல ட்ரை ஸ்டேஜுக்கு வர்றதுக்காக நான் மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா குக் ஆகுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம சுட சாதத்தில் அப்படியே ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இது பர்மி ஸ்டைலில் பேபியோ சாதம்னு சொல்லுவாங்க. இது பிரியாணி அரிசியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். எம்மியான இந்த வெரைட்டி ரைஸை நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வெரைட்டி ரைஸை தாராளமாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், see you.